தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. மக்கள் காலங்காலமாக திமுக அதிமுக என்று மாறி மாறி வாக்களித்தார்கள். இந்த முறை சற்று மாற்றி யோசிக்க தொடங்கியுள்ளார்கள். என்னவென்று சொன்னால், மக்களிடம் தற்பொழுது அரசியல் விழிப்புணர்வு வந்துள்ளது. நாங்கள் பரம்பரை திமுக, இரட்டை இலைக்கு பழக்கம், ஓட்டு போட்டை பழக்கம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தற்பொழுது யோசிக்க தொடங்கியுள்ளார்கள். தெருவிலே நடந்து செல்லும் பொழுது கூட பெண்கள் இந்த முறை திமுக வராது, அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு, நீ வேறு ஒருத்தர் தான் வருவாங்க அப்படின்னு பெண்கள் பேசிக்கிறத கேட்க முடியுது. முந்தி மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. இப்ப மக்கள் தெரிஞ்சு போச்சு, என்னதான் பணம் கொடுத்தாலும் போட்டதை ரெட்டி பாக்குறாங்க, போட்ட காசை எடுக்கிறதுக்கு தான் அரசியல்வாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 40 லட்சம் செலவு பண்ணி கவுன்சிலரானா 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா சம்பாதிச்சுறாங்க. அது மக்களுக்கு தெரியுது. 500 ரூபா காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு மக்கள் நம்முடைய வாக்கை விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மக்கள் முந்தி மாதிரி கிடையாது, அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சு. சாதாரணமா அடித்தட்டு வேலை பார்க்குற கூட ஒரு செக்யூரிட்டி, வயல்ல வேலை பார்க்குறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இவங்களுக்கு கூட இப்ப அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சு. இது காரணம் சமூக வலைதளங்கள்ல, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இவற்றில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து பார்த்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. இப்ப செந்தமிழன் சீமான் அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, மாணவருக்காக, தொழிலாளருக்காக, ஆசிரியருக்காக, தமிழக மக்களுக்காக, முதியவர்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக, கடலுக்காக, மலைக்காக, மணலுக்காக, மரங்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபரா இருக்கார். இயற்கையை காக்கணும்னு அவர் போர்க்குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. இன்னைக்கு அவருடைய பேச்சு சாமானியன் மக்கத்துல பதிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அவர் எங்க கூட்டம் போட்டாலும் செலவு பண்ணி தன்னிச்சையா கலந்து கொள்ளக்கூடிய பலர் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அவர் பேச்சை கேட்டு இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவங்க நிறைய பேர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா இன்னைக்கு சீமான் இல்லாட்டினா தமிழ்நாட்டையே நாசமாக்கிடுவாங்க. இன்னைக்கு சீமான் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவரா இருக்காப்புல. இன்னைக்கு தமிழக அரசே சீமானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் மேல போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டு வருது. சீமானை அசைச்சு பார்க்கணும்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக அரசே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சீமான் வளர்ந்திருக்காரு. தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் இன்னைக்கு சீமானுக்கு பயந்து வாபஸ் வாங்கப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், சீமானுடைய கடுமையான எதிர்ப்பு காரணமாக மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வருகிற இந்த திமுக அரசு சீமானின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்காமல் அவற்றை வாபஸ் வாங்கி செல்கிறது. அதுதான் உண்மை. ஆக தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, வர சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். தமிழக மக்கள் இழிச்சவாயிங்க கிடையாது. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாத்தி மாத்தி குத்துறதுக்கு, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு, பரம்பரை திமுகன்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு, பழக்க தோஷம் அப்படின்னு சொல்லி இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறது, அந்த மனநிலையெல்லாம் மாறிட்டாங்க. மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள்.